தம்ப்நெயில் பார்த்து வந்திருப்பீங்க. காஷ்மீர் போகிறீங்களா, என்ன எதுவுமே சொல்லலை, எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் நம்ம காஷ்மீர் போகிறோம். ஸோ ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வேலை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம கேரளா சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 3 எபிசோடு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே நெக்ஸ்ட் நம்ம கேரளாவில் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. நம்ம கிளப்பில் இருந்து ஓகே இந்த மாதிரி டிசம்பர் 1ஆம் தேதி வந்து ஒன் டே ட்ரிப் மாதிரி நம்ம காந்தலூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. காந்தலூர் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மூணாறுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30-35 கிலோமீட்டருக்கு முன்னாடி வரும்னு நினைக்கிறேன். நான் கரெக்டாக மேப் பார்க்கல. அதில் வந்து நமக்கு ஒரு பிடிஎஃப் மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு நான் ப்ரொசீஜர் எப்படி சொல்கிறேன்னா, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எங்கெங்கே போகிறோம் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 40-35+ பைக்ஸ் வரும். நம்ம குரூப் ரைடு மாதிரி தான் போக போகிறோம். கிளப்ல இருந்து எல்லாரும் வராங்க, ஒன் டே ட்ரிப் அப்படின்றனால சரி ஓகே அதுவும் கேரளா தான் இருக்குது, இதே வந்து நம்ம கவர் அப் பண்ணி வீடியோ போடலாம்னா என்ன அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஓகே நான் இப்போ உங்களுக்கு வள கொலன்னு பேச விரும்பல. ஸ்டார்டிங் டு எண்டிங் வந்து உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம கிட்டத்தட்ட வந்து 2K சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ண போகிறோம். இன்னும் வந்து ஒரு 25 சப்ஸ்கிரைபர் தான் வேணும். அதனால் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அதுக்கு முன்னாடி லைக் கொடுத்து விட்ருங்க. ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து பைக் ரைடை விரும்புவாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விட்ருங்க. தம்ப்நெயில் பார்த்து வந்திருப்பீங்க. காஷ்மீர் போகிறீங்களா, என்ன எதுவுமே சொல்லலை, எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் நம்ம காஷ்மீர் போகிறோம். எங்கன்னா ஹிமாச்சலில் இருக்கிற காஷ்மீர் கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம பக்கத்தில் இருக்கிற காஷ்மீரை வந்து கவர் பண்ணி முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் ஹிமாலயஸ் போயிடலாம். நம்ம தென்னிந்தியாவோட காஷ்மீர்னு சொல்லப்படுற வந்து கேரளாவில் இருக்க மூணாருக்கு தான் போகிறோம் கைஸ். மூணாறில் காந்தலூர்ன்ற இடத்துக்கு தான் போக போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு போய் அங்கே இருக்கிற எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அங்கே என்னென்ன ஃபன் நடக்குது, அங்கங்கே என்ன இன்சிடென்ட் நடக்குது, மூமெண்ட்ஸ் நடக்குது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கிளிப்பாக ஆட் பண்ணி ஒரு வீடியோவாக நான் கவர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பெரிய ரைடு வந்து பிளான் பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து இப்போ நான் மொபைல் பார்த்து சொல்லிடுறேன். உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்து இங்கே முன்னாடி இல்லை இந்த சைடில் வந்து உங்களுக்கு நான் ஆட் பண்ணிடுறேன். ஓகே கைஸ், நம்ம கேரளா சீரிஸோட 3 எபிசோடு போட்டிருக்கோம். அந்த 3 எபிசோடு யாரும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை போய் பார்த்துட்டு அதுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம கேரளா சீரிஸில் அந்த டிசம்பர் 1க்கு அப்புறம் காந்தலூருக்கு அப்புறம் நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச ஐடியா இருந்தாலும் இடம் இருந்தாலும் சொல்லுங்கள், அங்கே நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஓப்பன் பண்ணோன்னே இந்த வெல்கம் டு பேர்ட்ஸ் ஆஃப் ரோட் 2020 பைக்கர்ஸ் ஃபேமிலின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஒன் டே ட்ரிப் காந்தலூர். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓப்பன் பண்ணோடனே வந்து த காஷ்மீர் ஆஃப் கேரளா காந்தலூர் இன் இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் டீட்டெயில்ஸில் கொடுத்துருக்காங்க. நான் வந்து ரொம்ப டீட்டெயில்ஸாக போகாமல் வந்து உங்களுக்கு என்னன்னு தெளிவாக சொல்லிடுறேன். நான் என்ன பண்ண போகிறோம், எங்கே போக போகிறோம், A to Z எப்படி இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துறேன் நான். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம வந்து உக்கடம்லேருந்து பிளான் பண்ணிக்கலாம் கைஸ். நம்ம கூட கோயம்புத்தூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் அவங்ககிட்ட பேசி வச்சாச்சு. ஸோ நம்ம இந்த கற்பகம் காலேஜ் கிட்ட உங்களுக்கு இருக்கிற MDS பேக்கரி தெரியும். ஃபஸ்ட்டு அங்கேருந்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா உடுமலைப்பேட்டை தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. பொதுவாக வந்து அங்கேயே வந்து பிளான் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு உடுமலைப்பேட்டையில் வந்து 90s டீ ஷாப்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து எல்லோரும் அசம்பிள் ஆகிட்டு அங்கேருந்து நம்ம ட்ரிப்பு பிளான் பண்ணிக்கலாம், கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ உடுமலைப்பேட்டையில் 90s டீ ஷாப்னு சொல்கிற இடத்துல வந்து 8 o'clock வந்து ரீச் ஆகிற மாதிரி பிளான். 8 o'clock ரீச் ஆகிற மாதிரி பிளான் கிடையாது, அங்கேருந்து கிளம்புற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேருந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாமல் காந்தலூர்ன்ற ஒரு பிளேஸ்க்கு 90s டீ ஷாப்பில் இருந்து காந்தலூருக்கு போகிறோம். அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 hours ஆகும் போட்டிருக்காங்க. முன்னையும் ஆகலாம் பின்னையும் ஆகலாம், அதை நம்ம பிளான் பண்ண முடியாது. ஒன் டே ட்ரிப்புன்றனால கொஞ்சம் டைமை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். காந்தலூர் போய் ரீச் ஆயிடுவோம். காந்தலூர்லேருந்து எங்கே போகிறோம் அப்படின்னா சாண்டல்வுட் ஃபாரஸ்ட் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா 10 o'clockலேருந்து 11 o'clock வரைக்கும் கிட்டத்தட்ட 1 hour வந்து அங்கே என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ நம்ம வீடியோ எடுக்க முடியுமோ. கிட்டத்தட்ட யூடியூபர்ஸ் வந்தாங்க அப்படின்னா அது வீடியோ எடுத்துக்கலாம். அந்த 1 hourல என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் முடிச்சிடணும். அங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் அப்படின்னா 11 o'clock எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா டோல்மென் மறையூர்ன்ற இடத்துல வந்து ஜீப் டு ரீச் திஸ் பிளேஸ்ன்னு போட்டிருக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம சாண்டல்வுட் ஃபாரஸ்ட் முடிச்சுட்டு நம்ம அந்த டோல்மென் மறையூர்ன்ற இடத்துக்கு வந்து ஜீப்பில் போவோம். ஐ திங்க் நினைக்கிறேன். நம்ம கேப்டன் எப்படி பிளான் பண்ணியிருக்காருன்னு தெரியல, அதாவது அட்மின்.
பார்ப்போம் அங்கே போயிட்டு என்னென்னு பிளான் பண்ணுறதான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து கண்டிப்பாக போடுறேன் நான். அங்கே எவ்வளோ நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 11 o'clockலேருந்து 12 o'clock வரைக்கும். அங்கே ஒரு 1 hour 1 hourல முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் வந்து 1 hourல வீடியோ எடுக்கிறதுல அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கலாம், அவ்வளோதான் முடிஞ்சு. நெக்ஸ்ட் 12 o'clock அப்புறம் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா பிரம்மராம் வியூ பாயிண்ட் காந்தலூர்னு போட்டிருக்கு. இதை பற்றி வேற எதுவும் முழுசாக டீட்டெயில்ஸ் போடல. இது ஒரு வியூ பாயிண்ட் நம்ம வந்து செக் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறேன். இந்த ஒரு வியூ பாயிண்ட் நம்ம வந்து ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதையும் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து தனியாக போட்டுடுறேன். நெக்ஸ்ட் 12 PM அப்புறம் நம்ம எங்கே போகிறோம்? இப்போ வந்து நம்ம 12 PM வந்து டோல்மன் மறையூர்லேருந்து கிளம்பிடுவோம். 12 PM வந்து முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புற டைமு. நெக்ஸ்ட் ஸ்ட்ரைட்டாக எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரச்சில்பாரா வாட்டர் ஃபால்ஸ். இது கிட்டத்தட்ட வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கேருந்து அந்த எரச்சில்பாரா வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து வீடியோ எடுக்கிறதெல்லாம் எடிட் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ அங்கே போகிறோம் நம்ம. அங்கே போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஃபோட்டோ வீடியோ ரீல்ஸ் யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஒரு 1 hour அங்கே 12 PM to 1 o'clock வரைக்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 1 PMலேருந்து எங்கே போகிறோம் அப்படின்னா கச்சாரம் வாட்டர் ஃபால்ஸ். இங்கே தான் நம்ம வந்து ஜீப் ரைடு போடுறோன்னு போட்டிருக்குது, எப்படின்னு தெரியல. அந்த வாட்டர் ஃபால்ஸில் வந்து குளிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அங்கே போய் என்னன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கலாம். இந்த வாட்டர் ஃபால்ஸ் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட இங்கே ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுறோம். 1 o'clockலேருந்து 2 o'clock வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் அப்படின்னா ஹனிராக்ன்ற பிளேஸ் வந்து ஒரு வியூ பாயிண்ட்டு ஆக்சுவலாக. அங்கே போகிறோம் நம்ம நெக்ஸ்ட்டு இது முடிச்சுட்டு. அந்த வாட்டர் ஃபால்ஸ் முடிச்சுட்டு வந்து இங்கே போகிறோம் நம்ம 2 o'clockலேருந்து 3 o'clock வரைக்கும். அதை அவ்வளோதான் கைஸ், சிம்பிளாக தான் பிளான் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இந்த ஹனிராக்கை வந்து ஒரு 2 o'clockலேருந்து 3 o'clock வரைக்கும் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு சுற்றி பார்த்துட்டு 3 o'clockலேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கிளம்புற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கு. ஒரு ஷார்ட்டாக 1 day ட்ரிப்பில் என்னென்னலாம் பிளான் பண்ண முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நம்ம ஆள் வந்து அட்மின் வந்து PDF-ஆக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்குறாரு. ஓகே, மேக்ஸிமம் 1 hourல வந்து ஒரு பிளேஸ் கவர் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு வந்து அதில் கவர் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக காமிக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம காமிச்சிடலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. கிட்டத்தட்ட இது வந்து எவ்வளோ எபிசோட போகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரே எபிசோட கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஒரு 20 minute வீடியோ வரைக்கும் கவர் பண்ணி வந்துருச்சு அப்படின்னா ஒரே எபிசோட கொடுத்துட்றேன். அப்படி கொஞ்சம் பெருசாக போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து 2 எபிசோட நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், சரிங்களா? தென் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிளான் காந்தலூர் ட்ரிப் பிளான் வந்து நம்ம வந்து பர்ஃபெக்டாக முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 1 day ட்ரிப் எங்கே போகலாம், அதாவது கேரளாவில் சொல்கிறேன் நான். கேரளாவில் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். மேபி நான் சொல்கிறது என்ன அப்படின்னா 1 day ட்ரிப் நீங்கள் வந்து 200 kilometer 300 kilometer பிளான் பண்ணிடாதீங்க. எங்கேருந்து பிளான் பண்ணணும் அப்படின்னா உக்கடம்லேருந்து நீங்கள் கேல்குலேஷன் வச்சுக்கோங்க கிலோமீட்டர். அங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டரில் ஒரு 200+ இருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஒரு 200+ கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் வந்து பிளான் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச இடமா இருந்தாலும் சரி, நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்ற பிளேஸாக இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோவாகவும் கொடுக்குறேன் நான். அவ்வளோதான் கைஸ், இதுதான். சரி, உங்களுக்கு ஒரு வீடியோவை போட்டுடலாம். நெக்ஸ்ட் எங்கே போனால் வீடியோஸ் இது வரல, எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அது வந்து சும்மா கம்யூனிட்டி போஸ்ட் மாதிரி போடாமல் உங்களுக்கு நான் ஒரு வீடியோவை போட்டலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஸோ அதை எடுத்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிடுறேன். இப்போது வீடியோ எடுக்கிறது டேட்டு டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா November 29 நைட் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஒரு 7:30 பக்கம் எடுத்துகிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்ப்பீங்க அப்படின்னா December 1 நான் உங்கள் வந்து ட்ரிப்பு கிளம்பும் போது நீங்கள் பார்ப்பீங்க. எஸ், கொஞ்சம் டிலே தான், புரியுது. கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க் இருக்குது. நான் ஆஃபீஸ் முடிஞ்சு வந்தோடனே வந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ. ஸோ கைஸ், அவ்வளோதான் கைஸ். December 1 இந்த வீடியோ மார்னிங் ஒரு 9 o'clock பார்ப்பீங்க. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வந்து அந்த டைமில் நம்ம வந்து மூணாரில் இருப்போம். அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 daysக்குள்ளே நான் உங்களுக்கு பிளான் பண்ணி வீடியோவில் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண பார்க்குறேன். ஸோ நம்ம சேனலுக்கு யாரை புதுசாக வந்துருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டே இருக்கும். அதில் இன்னொரு பிரச்சனை வேறு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னா யாருக்குமே நோட்டிஃபிகேஷன் சரியாக போகிறது கிடையாது. என்கிட்டே ஒரு 10 பேர் பக்கம் சொல்லிட்டாங்க, மாப்பிள்ள நீ போடுற வீடியோ எனக்கு நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குது, நீங்கள் போடுற வீடியோ எனக்கு நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், கீழே கொடுத்துருக்கேன், ஆல்ரெடி பயோவில் இருக்கும். அது போக நான் வந்து ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு போடுறேன் நான் நம்மளோட இன்ஸ்டா ஐடி, அதே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கரண்ட்டாக என்ன பிளேஸில் இருக்கேன், என்ன ட்ரிப்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ கைஸ், அவ்வளோதான் கைஸ். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க, முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய ட்ராவல் கண்டென்ட் வீடியோஸ், ஃபன் பிளாக்ஸ் இதெல்லாம் வந்து ஃபியூச்சரில் அப்லோட் பண்ண பார்க்குறோம். எல்லாருக்கும் கொஞ்சம் ஒர்க்கு, அதுலேயும் வந்து உங்களுக்காக வீடியோ எடுத்து போட்டிருக்கிறோம். ஸோ அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.